விழுப்புரத்தில் அரசு பேருந்து மோதி சாலையில் நடந்து சென்றவர் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடந்து சென்ற எரலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் மீது மோதிய நிலையில் சம்பவ இடத்திலேயே ஐயப்பன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு பழுதான பேருந்துகளை இயக்கி அப்பாவி மக்களின் உயிர்களை பறிப்பது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள காவல் நிலையத்தில் புகார்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள டாஸ்மாக் மதுபான கடை முன்பு ஒருவர் தாக்கப்பட்டது குறித்து பாதிக்கப்பட்டவர் தரப்பில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அதன் மீது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தாமல் குற்றவாளிகளுடன் சமரசமாக செல்லுங்கள் என காவல் அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த புகார்தாரர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை முழுமையாக ஊழல் மயமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரியில் வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிரக்கோடு பகுதியில் வசிக்கும் ராஜ்குமார் குடும்பத்திற்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜினோ ஜெபதாஸ் என்பவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்த நிலையில் ஜினோ ஜெபதாஸ் குடும்பத்தினர் ராஜ்குமார் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ராஜ்குமார் தனது குடும்பத்துடன் மின்வாரிய அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். எங்களோட வீடு கொல்லன் விளாகம் காஞ்சிரக்கோடு பகுதியில் இருக்கு. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய நபர்களால் எங்களுக்கு மிகுந்த தொல்லை கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் பண்ணி விட்டு 2 முறை கட் பண்ணி விட்டாங்க. புதுக்கோட்டையில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ள நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுப்பட்டியில் பொதுப்பாதையாக பயன்படுத்தி வந்த இடத்தை கோபால் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்டபோது ஆக்கிரமிப்பு நபர் தனது அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்பு நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுப்பட்டி மக்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அரசு பேருந்து மோதி ஆட்டோ தூக்கி வீசப்பட்டது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பருத்திப்பட்டு பகுதியில் வேகமாக வந்த ஆட்டோ யூ-டர்ன் செய்ய முயற்சித்த போது கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது மோதியது. இதில் ஆட்டோ தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசு சாலையில் விதிகளை மீறி வாகனங்களை இயக்குபவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதே விபத்துகள் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஓராண்டாகியும் திறக்கப்படாமல் இருப்பது குறித்து கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். 1.5 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது அப்பகுதி மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறையில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்டி முடித்து ஓராண்டாகியும் திறக்கப்படாத அந்த பகுதி மக்களுக்கு கடும் இன்னலை ஏற்படுத்தி உள்ளது. சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் ஏறிய பேருந்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்க கோரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் ஏறிய நிலையில் பேருந்தை இயக்க விடாமல் போலீசார் தடுத்துள்ளனர். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசு போராடக்கூட அனுமதி மறுத்து ஜனநாயக படுகொலையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.